ஏன் கம்ப்ளீட்டா இலவசத்தை வந்து எதிர்க்கிறீங்க? மற்ற எல்லா கட்சியும் நீங்க பாத்தீங்கன்னா இலவசத்தை கொடுத்து மக்களை ஏமாத்தி மேலும் மேலும் நம்மளை கடங்காரங்களாக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. வரி டாஸ்மார்க் இதை தவிர்த்து நம்ம வேற எதையுமே நம்பி நம்ம பொருளாதாரம் இல்லை. வெறும் இலவசத்தை மட்டுமே வந்து வளர்ச்சி திட்டம்னு சொல்றதை எப்படி நம்புறது? இது வந்து ஒரு ஏஐயா நீங்க வந்து மக்களுக்கு வந்து போட்டு காட்டும்போது சாத்தியமா இருக்கும். ஆனா ரியலா வந்து பண்ணும்போது இதை வந்து எப்படி சாத்தியம்? எங்களோட திட்டங்களோ இதுவோ வந்துட்டு இந்த தலைமுறைக்கு வந்துட்டு சாத்தியமானு உங்களுக்கு தோணும். ஆனா அடுத்த தலைமுறைக்கு இது தேவை. எப்படி குடிநீர் பிரச்சனையை கம்ப்ளீட்டா சால்வ் பண்ணுவீங்க? இதை கேலி பண்ற யாராவது ஒருத்தர் அதை பண்ணி காட்ட முடியுமா? உங்களை நம்பி வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்க பின்னாடி வந்தாங்க. ஆனாலும் இருந்தாலும் ஏன் உங்களால வந்து பெருவாரியான இடத்த வந்து கைப்பற்ற முடியல? ஒரு கூட்டம் வந்துட்டு ஒரு விஷயத்தை டிரைவ் பண்ணாது, கொள்கை தான் வந்துட்டு ஒரு விஷயத்தை டிரைவ் பண்ணும். இந்த தேர்தலில் இப்ப நாங்க தோத்தாலும் அடுத்தும் நிற்போம், இதை விட வீரியமா நிற்போம். வருஷத்துக்கு வருஷம் கொள்கையை வந்து மாத்திக்கிட்டே இருக்கீங்களா? வருஷம் வருஷம் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருக்கீங்களா? அப்ப சீமானோட கொள்கை தான் என்ன? இதை 16 வருஷமா சொல்லிட்டு இருக்கோம். இதுல ஏதாவது நாங்க மாற்றம் இருக்கணுமா? நான் தனிச்சே நின்னுக்கிறேன். மக்கள் வந்து ஒரு நாள் என்ன தேடுவாங்க. ஓகே சார், ஃபர்ஸ்ட் நம்ம இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க எந்த கட்சியில இருந்து வந்திருக்கீங்க, உங்களோட பத்தின ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க அப்படியே. என் பேர் முத்துக்குமார். நான் வந்துட்டு நாம் தமிழர் கட்சியில ஒரு உறுப்பினரா 16 வருஷமா இருக்கிறேன். இப்போ வந்து ஏப்ரல் 23 தேர்தல் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லா கட்சியுமே வந்து பிரச்சாரத்தை வந்து பரபரப்பா நடத்திட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் டிவிகேவா இருக்கட்டும், உங்க கட்சியா இருக்கட்டும், டிஎம்கே, உதயநிதி ஸ்டாலின் வந்து எல்லாருமே பரபரப்பா பிரச்சாரத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் எனக்குள்ள இருக்க கொஸ்டின் என்னன்னா, நாங்க ஏன் என்டிகே வந்து சூஸ் பண்ணணும்? இல்லை, இது ரொம்ப தெளிவா நான் எல்லா மேடையிலையும் வந்துட்டு அண்ணன் சீமான் வந்து சொல்லியிருக்காரு. மற்ற எல்லா கட்சியும் நீங்க பாத்தீங்கன்னா இலவசத்தை கொடுத்து மக்களை ஏமாத்தி மேலும் மேலும் நம்மளை கடங்காரங்களாக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் எல்லாருக்குமே வேலை தருவோம், முக்கியமா அந்த வேலையை அரசாங்க வேலையா தருவோம் அப்படின்னு சொல்றாங்க. அது சும்மா சொல்றது மட்டும் இல்லாம அதை எப்படி பண்ணுவோங்கிற ஸ்டார்ட் டு எண்ட் ஸ்கெட்ச் போட்டு காட்டுறாங்க. உங்களுக்கு 3 விஷயம் மட்டும்தான் இலவசமா கொடுக்கணும் நம்ம இதுல ஒரு கவர்மெண்ட்ல இருந்து. ஒன்று கல்வி, இன்னொன்று மருத்துவம், இன்னொன்று வந்து தூய குடிநீர். ஆனா இந்த 3 இப்ப தனியார்ட்ட இருக்கு. ஆனா இவங்க கொடுக்குற 1000 2000 தான் இப்போ வந்துட்டு கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்குறாங்க. ஸோ இதை மாத்துறதுக்கான ஒரு தேர்தலாக நான் பார்க்குறேன். ஸோ அதுக்காண்டி நான் நாம் தமிழர் கட்சி ஆதரிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நீங்க ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தீங்க, இலவசத்தை வந்து நீங்க எதிர்க்கிறீங்க. ஏன் கம்ப்ளீட்டா இலவசத்தை வந்து எதிர்க்கிறீங்க? சில இலவசங்கள் வந்து நம்ம நாட்டுக்கு வந்து நல்லது தானே. லைக் வந்து லேப்டாப்பா இருக்கட்டும், சைக்கிளா இருக்கட்டும். அந்த காலத்துல வந்து டிவி கொடுத்தது வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்தது. அதுக்கப்புறம் கேபிள் வந்தது, மீடியா வந்து ரொம்ப வளர்ச்சியாச்சு அந்த டிவி மூலமா. ஸோ சில இடங்கள்ல வந்து இலவசங்கள் வந்து தேவை தானே. இப்ப மகளிர் பேருந்து வசதி கொடுக்கறதுனால வந்து நிறைய பெண்கள் வந்து வெளியே போய் வேலை பார்க்குறாங்க. ஸோ சில இடங்கள்ல வந்து இலவசங்கள் வந்து நமக்கு தேவைப்படதானே செய்யுது. இலவசங்கள் வந்து கம்ப்ளீட்டா வேணான்னு சொல்றீங்களா, இல்ல இலவசங்கள் வந்து மக்களை வந்து ஒரு தாழ்த்து நிலை கொண்டு போற ஒரு திட்டம் அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல, நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்க சொன்ன எல்லா இலவச திட்டங்களும் பாருங்க. ஒரு டிவி உங்கள்கிட்ட வேலை பார்த்து உங்களை சம்பாதிச்சா வாங்கிக்க முடியும், ஓகேவா? நீ இப்ப கொடுக்க போற ஃப்ரிட்ஜ் வரைக்கும் மகளிர் பேருந்து இலவச பேருந்துன்னு சொல்லிட்டு பிங்க் பஸ்ல சொல்றாங்க. பிங்க் பஸ்ல மேக்ஸிமம் டிக்கெட் ரேட் வந்து 5 ரூபாயில இருந்து 15 ரூபா. ஒரு நாளைக்கு 5 ரூபாயில இருந்து 15 ரூபா செலவு பண்ணி என்னால வந்துட்டு டிராவல் பண்ண முடியாத ஏழ்மை நிலையில 70 ஆண்டுகளா எங்களை நீங்க வச்சிருக்கீங்க, தெரியுதா? அது ஏன் நான் வந்துட்டு வாங்கணும்? இப்ப இங்கிலாந்து போறீங்க, நான் இங்கிலாந்து போயிட்டு வந்திருக்கேன். நான் 6 மாசம் அங்க இருந்திருக்கேன். அங்கெல்லாம் வந்து ஃப்ரீ பஸ் கிடையாது, அது வளர்ந்த நாடு இல்லையா? அதே மாதிரி நான் இங்கிலாந்துலாம் வந்துட்டு தண்ணி பாட்டில்ஸ் இருக்குது, பட் ஆனா எல்லா குடிநீரை வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு அந்த பைப்லைன் கனெக்ஷன் மூலமா இலவசமா எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. ஸோ எதெல்லாம் வந்து அரசாங்கத்தால செய்ய முடியுமோ அதைத்தான் வந்துட்டு அரசாங்கம் செய்யணுமே தவிர, ஏன் 1000 ரூபாய் மாசம் 1000 ரூபாய் எங்க அம்மாவோ எங்க அக்காவோ வந்துட்டு சம்பாதிக்கிற வேலை திட்டத்தை கொடுங்களேன், போதாதா? அதுக்கு எதுக்கு நீங்க 1000 ரூபாய் கொடுக்குறீங்க? இப்ப என் மாநிலம் வந்துட்டு நிறைய தொழிற்சாலைகளையும் தண்ணீரை அரைஞ்சிருச்சு. என் மாநிலம் வந்துட்டு பட்ஜெட் வந்துட்டு பிளஸ்ல போய்கிட்டு இருக்கு. அதாவது பிளஸ் 10 லட்சம் கோடி ரூபாய் என் கஜானால இருக்குது. அதை வச்சு நான் என்ன பண்ணேன்னு தெரியல. நான் மக்களுக்கு இலவசமா கொடுக்குறேன், நான் மன்னர் மாதிரி அப்படின்னா அப்ப நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன்ல இருக்கேன். ஒவ்வொருத்தன் தலையிலையும் 2 லட்சம் நான் பிறக்க போற குழந்தை முதற்கொண்டு இருக்கு. ஒவ்வொருத்தன் தலையிலையும் 2 லட்சம் இருக்குது. வரி டாஸ்மார்க் இதை தவிர்த்து நம்ம வேற எதையுமே நம்பி நம்ம பொருளாதாரம் இல்லை. நம்ம பொருளாதாரத்துல தண்ணீரை அடைவதற்கான நோக்கங்களையும் திட்டங்களையும் நீங்க வகுக்காம வெறும் இலவசத்தை மட்டுமே வந்து வளர்ச்சி திட்டம்னு சொல்றதை எப்படி நம்புறது? அது என்னன்னா, மக்களை திரும்ப திரும்ப நீங்க ஏழ்மைப்படுத்தி மக்களை திரும்ப திரும்ப கவர்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி நீங்க வைக்கிறீங்க.
இருக்கு. ரீசெண்டா உங்க வீடியோலாம் பார்த்தேன், நிறைய ஏஐ வீடியோஸ்லாம் போட்டு காட்டினீங்க. நான் வந்து ஆட்சிக்கு வந்தேன்னா இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் கொண்டு வர போறேன், இந்த மாதிரி ஃபேக்டரிஸ்லாம் ஓப்பன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றீங்க. இது வந்து ஒரு ஏஐயா நீங்க வந்து மக்களுக்கு வந்து போட்டு காட்டும்போது சாத்தியமா இருக்கும். ஆனா ரியலா வந்து பண்ணும்போது இதை வந்து எப்படி சாத்தியம்? இதுக்கு வந்து ஃபினான்ஸ் வந்து உங்கள்கிட்ட இருக்கா? ஆல்ரெடி கடன்ல இருக்குன்னு சொல்றீங்க நம்ம தமிழ்நாடு. எப்படி இதெல்லாம் வந்து உங்களால வந்து உருவாக்க முடியும்? இல்ல அதான் நான் சொல்றேன், நம்ம இலவச திட்டத்தை நம்ம ஸ்டாப் பண்றோம்னு சொல்லிட்டோம். ஓகே, மெயினா வந்துட்டு நம்மளோட பொருளாதாரத்துல நம்ம தமிழ்நாட்டோட நிதி வந்துட்டு வெளியில போறது வந்துட்டு இலவச திட்டங்கள்ல போறதுதான். அத்தியாவசிய இலவச திட்டமான நீர், கல்வி, மருத்துவத்துக்கு தவிர்த்து மற்ற இலவச திட்டங்கள்ல இருக்கிற அந்த பட்ஜெட்டை தான் நம்ம வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ண போறோம். இப்போ இங்கிட்ட நிறைய புறம்போக்கு மக்கள் இல்லைன்னா வயல்வெளி இருக்குன்னு வச்சுக்கலாம். விவசாயிகளுக்கு வந்துட்டு அது லாஸ் ஆகுது. ஓகேவா, பெரிய லாபம்லாம் அவங்களுக்கு இல்லை. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, அவங்க விவசாயிகளோட ஒப்பந்தம் பண்ணிக்கிறோம். ஒப்பந்தம் போட்டு எனக்கு வந்து ஒரு 10 வருஷத்துக்கோ 20 வருஷத்துக்கோ எனக்கு இந்த இடத்த வந்து எனக்கு குத்தகை கொடுத்துரும். அரசாங்கமே அந்த இடத்த குத்தகைக்கு எடுத்துட்டு அரசாங்கம் வந்துட்டு இயற்கை முறையில் அங்கே விவசாயம் பண்ணி அது சார்ந்த தொழிற்சாலைகளை அதுக்கு பக்கத்துல உருவாக்குறதுக்கு இதுக்கு வந்து பெருசா நம்ம பட்ஜெட் போடணும்லாம் அவசியம் கிடையாது. இருக்கிற பட்ஜெட்டை ப்ராப்பரா அலோகேட் பண்ணாலே இந்த வேலை திட்டங்கள்லாம் கரெக்டா பண்ணலாம். என்னன்னா அதுக்கான முயற்சிகளை வந்துட்டு நம்ம எடுக்கிறது இல்லை, அவ்வளவுதான். எங்களோட திட்டங்களோ இதுவோ வந்துட்டு இந்த தலைமுறைக்கு வந்துட்டு சாத்தியமானு உங்களுக்கு தோணும், ஆனா அடுத்த தலைமுறைக்கு இது தேவை. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னன்னா, சென்னையில வந்து குடிநீர் பிரச்சனை இது ரொம்ப பெருசா பேசப்பட்டிருக்கு. நீங்க வந்து குடிநீர் பிரச்சனையை முற்றிலுமா சால்வ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்குறுதியெல்லாம் கொடுக்குறீங்க. 70% வந்து நம்ம லாரி வாட்டர் நம்பி தான் இருக்கோம். மீதி இருக்க 30+ இதான் மெட்ரோ, ஆர்ஓ வாட்டர் இந்த மாதிரி அதர்ஸ் நம்பிட்டுருக்கோம். பீப்புள்ஸ் ஆல்ரெடி ஆர்ஓக்கு வந்து ரொம்ப அடிக்ட் ஆயிட்டாங்க. எப்படி குடிநீர் பிரச்சனையை கம்ப்ளீட்டா சால்வ் பண்ணுவீங்க? நாங்க எங்களோட திட்ட வரைவு அறிக்கையில நீர் மேலாண்மை கொள்கை அப்படின்னு சொல்லி ஒண்ணு வச்சிருக்கோம். அதை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னாலே தெரியும். தமிழ்நாட்டுல ஒரு சீசன்ல வந்துட்டு வெள்ளம் வரும், தண்ணியை பூரா நம்ம கொண்டு போய் கடல்ல கலந்து விட்டுருவோம். கடல்ல கலக்கணும் தண்ணி, அதை நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா எக்ஸசிவ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர்ஸ் பூராமே மொத்தமா வந்துடும். அதை நம்ம எங்கேயுமே ஸ்டோர் பண்ணி வைக்கிறது இல்லை. அதே மாதிரி நமக்கு கிடைக்கிற பருவமழையை எப்படி சேவ் பண்ணி வைப்போம், என்னென்ன மாதிரியான ஏரி குளங்கள் எல்லாத்தையும் தூர்வாரி அதை எப்படி ஸ்டோர் பண்ணி வைப்போம் அப்படிங்கறத நம்ம தெளிவா சொல்லியிருக்கோம். நமக்கு மொத்த தேவை தண்ணீர் தேவை 900 mm தான். ஓகேவா, ஆனா நமக்கு வந்து 1200க்கு மேலேயே மழை வந்துட்டு நமக்கு வந்துட்டு தண்ணியை தருது. ஆனா அதை நம்ம ப்ராப்பரா வந்துட்டு பிளான் பண்ணி மேனேஜ் பண்ணிக்கிறது இல்லை. அதை எப்படி பண்ணுவோங்கிறத நம்ம படம் போட்டு நம்ம வீடியோவே போட்டிருக்கோம். அது மேபி நீங்க இதுல அட்டாச் பண்ணி நீங்க காட்டுங்க. இப்போ வந்து நீங்க வந்து 10 வருஷத்துக்கு மேல வந்து இந்த மாதிரி வந்து அவங்களோட கொள்கைகளை சொல்லி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கீங்க. உங்களை நம்பி வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்க பின்னாடி வந்தாங்க. ஆனாலும் இருந்தாலும் ஏன் உங்களால வந்து பெருவாரியான இடத்த வந்து கைப்பற்ற முடியல? ஏன்னா நம்மளோட தேர்தல் கொள்கை, நம்மளோட தேர்தல் நடைமுறையே அப்படிதான் இருக்குது. இப்போ வந்துட்டு என்னன்னா நம்பர்ஸ் கேம் தான் இது. இது பாத்தீங்கன்னா வந்துட்டு நீங்க 100 பேர் இருக்க இடத்துல 49 ஓட்டு ஒருத்தன் வாங்கியிருப்பான், 51 ஓட்டு இன்னொருத்தன் வாங்கியிருப்பான். 2 ஓட்டு தான் டிஃபரன்ஸ். ஆனா அந்த 51 ஓட்டு வாங்கணும்னா அடுத்த 5 வருஷத்துக்கும் ஆச்சு. இந்த நம்பர்ஸ் அரித்தமெட்டிக் கேம்ஸ் வந்துட்டு ரெகுலரா இருக்குது. இப்ப ஸ்டாலின் அவர்களை எடுத்துட்டீங்கன்னா கட்சி ஆரம்பிச்சது வந்துட்டு அண்ணா. அவருக்கு முன்னாடி அந்த கொள்கை எல்லாமே பாலிசி அண்ட் ப்ரொசீஜர்னு சொல்லுவோம் நம்ம. அதாவது இந்த கொள்கை திட்டங்கள் எல்லாமே வந்து திராவிட கொள்கைங்கிறது வந்துட்டு நீதி கட்சியில இருந்து பெரியார்ல இருந்து எல்லாமே ஏற்கனவே இருந்தது. அதை அப்படியே டெரைவ் பண்ணி அண்ணா வந்துட்டு ஒரு கட்சியாக்கி அதை வந்துட்டு ஒரு இதா கம்பெனியா மாத்திட்டாரு. அதுக்கப்புறம் அதை வந்துட்டு கருணாநிதி டேக் ஓவர் பண்றாரு, அங்க இருந்து ஸ்டாலின் டேக் ஓவர் பண்றாரு. அதே மாதிரிதான் எடப்பாடிக்கும். இப்ப நீங்க பாத்துட்டீங்கன்னா எடப்பாடி அவர்களுக்கும் என்னன்னா ஏற்கனவே எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்படின்னு 2 பேர் கிரியேட் பண்ணி வச்சிருந்த சாம்ராஜ்யத்தை அவருங்க வந்து எடுத்திருக்காங்க. சீமானுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேன் பேஸோ ஒரு இதுவோ கிடையாது. கரெக்டா, நம்ம என்ன பண்றோம்னா ஸ்கிராச்ல இருந்து 2016 முதல்ல நான் அவரோட கூட்டம் பேசும்போது வெறும் ஒரு 15 பேர் கூட இருந்திருக்க மாட்டோம். ஆனா இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஸ்டேஜ் போட்டு திருச்சியில நடந்த மாநாடு நீங்க பாத்துருக்கீங்களா இல்லைன்னு தெரியல. திருச்சியில நடந்த மாநாட்டுல கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 8 லட்சம் பேர் வந்து நம்ம அங்க போயிருக்கோம்னா அத்தனை பேர் வந்துட்டு அவரோட ஸ்பீச்சை கேட்க வர்றாங்கல்ல. இந்த மாற்றம் வந்துட்டு 10 வருஷத்துல இதை கேலி பண்ற யாராவது ஒருத்தர் அதை பண்ணி காட்ட முடியுமா? சீமான பின்னாடி பின்தொடர்ந்து வர்ற எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து வர்றவங்க கிடையாது. என்னோட அடுத்த தலைமுறைக்கான அரசியல் இதுதான் சரியான அரசியல், இதுக்காண்டி நம்ம உழைக்கணும்ட்டு வர்றவங்க. ஒரு கூட்டம் வந்துட்டு ஒரு விஷயத்த டிரைவ் பண்ணாது, கொள்கை தான் வந்துட்டு ஒரு விஷயத்த டிரைவ் பண்ணும். இந்த தேர்தலில் இப்ப நாங்க தோத்தாலும் அடுத்தும் நிற்போம், இதை விட வீரியமா நிற்போம், மக்களுக்காண்டி நிற்போம், களத்துல நின்றுகிட்டே இருப்போம், பிரச்சனைக்காண்டி நிற்போம்.
ஆனா இந்த தேர்தலில் தோக்குறவங்க எல்லாம் அடுத்தது என்ன ஆக போறாங்கன்னு நீங்க பொறுத்திருந்து பாருங்க. இப்ப சீமானை பத்தி நிறைய கான்ட்ரவர்சி போயிட்டே இருக்கு. நீங்க கொள்கைன்னு சொன்னதை வந்து நான் அக்செப்ட் பண்றேன். இப்ப திராவிடன்னு சொல்லி ஒரு கொள்கை இருக்கு, அதே மாதிரி உங்க கொள்கை என்ன? வருஷத்துக்கு வருஷம் கொள்கையை வந்து மாத்திக்கிட்டே இருக்கீங்களாம்ல, வருஷம் வருஷம் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருக்கீங்களா? ஸோ ஒரு ஸ்டாண்டர்டா வந்து சீமான் வந்து இருக்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து உங்க இதுல இருந்து வெளியே போறதா வந்து கேள்விப்பட்டேன். கொள்கை வேற, ஒப்பீனியன் வேற. கொள்கையில நாங்க என்னைக்குமே மாறினது இல்லை, ஒப்பீனியன் சேஞ்சஸ். அப்ப சீமானோட கொள்கை தான் என்ன? சீமானுக்குன்னு தனி கொள்கை கிடையாதுங்க. எங்களோட கொள்கை நாம் தமிழர் அப்படிங்கிற அந்த இயக்கத்தோட கொள்கை எங்க இருந்து பிறந்துச்சுன்னா, ஈழ போர் முடிவுல எங்களுக்குன்னு யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து நமக்கு நாம தான் இது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஒரு அரசியலை உருவாக்குறோம். அப்ப நம்ம தமிழ் தேசியம்ங்கிற ஒரு கொள்கையை வந்துட்டு ஏத்துக்கிறோம். நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியம்ங்கிற ஒரு கொள்கையை வந்து ஏத்துக்கிறோம். தமிழ் தேசியம்னா என்னன்னா, தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆளணும், தமிழ் மொழி மீட்சியே தமிழர் எழுச்சி. இங்க இருக்க எத்தனை கடையில வந்துட்டு உங்களுக்கு தமிழ்ல போர்டு இருக்கு? கர்நாடகாவில் பார்த்துருக்கீங்களா? மொழிங்கிற அப்படிங்கிற ஒரு உணர்வு இல்லாம போகும்போது அந்த இனம்ங்கிறது வந்துட்டு காணாம போகும் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். இதெல்லாம் எப்படி மாத்துறது? அதுதான் வந்து கொள்கை. எங்களோட கொள்கைப்படி வந்துட்டு ஒரு மொழி கொள்கை தான், இருமொழி கொள்கை கிடையாது, மும்மொழி கொள்கை கிடையாது, ஒரு மொழி கொள்கை. அதே மாதிரி இலவசம் தரமாட்டோம். இலவசம்ங்கிறது வந்து ஏமாற்று வேலை. இதை 16 வருஷமா சொல்லிட்டு இருக்கோம். இதுல ஏதாவது நாங்க மாற்றமா? எங்களோட நீர் மேலாண்மை கொள்கையில, எங்களோட காடு சுற்றுச்சூழல் கொள்கையில, தமிழ்நாட்டுல வந்துட்டு எந்த கொள்கையில, தமிழ்நாட்டுல இது இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற கொள்கையில எந்த கொள்கையில வந்துட்டு கடந்த 16 வருஷத்துல சீமான் மாத்தி பேசியிருக்காரு? சரி, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ அவங்கள வந்து நிறைய பேர் கூட்டணிக்கு வந்து அழைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்களே லாஸ்ட் வந்து பிரஸ் மீட் சொல்லி இத்தனை கோடி தரேன், இந்த பதவி தரேன், துணை முதலமைச்சர் பதவியெல்லாம் தரேன், கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கட்சிகள் வந்து அழைப்பு விடுத்ததான் சொல்றாங்க. எந்த கட்சி நான் மென்ஷன் பண்ண விரும்பல. ஏன் நீங்க கூட்டணியை வந்து எதிர்க்கிறீங்க? இன்கேஸ் நீங்க கூட்டணி கிடைச்சி ஒரு துணை முதலமைச்சர் பதவிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு நினைச்சது உங்களால பண்ண முடியாதா? இதே நீங்க பண்ணலாமே. இப்ப நீங்க ஒரு கட்சி ஆட்சி அமைக்குதுன்னா ஒரு 5-6 தொகுதியை வந்து நீங்க ஜெயிக்கிறீங்க அப்படின்னா அப்பயே நீங்க ஒரு கட்சி கீழான வேலை பார்க்க போறீங்க. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அதோட ஒரு பெரிய பதவி கேட்கும்போது ஏன் நீங்க வந்து கூட்டணி வந்து எதிர்க்கிறீங்க? இல்ல, கூட்டணி சேரலாம். யார் கூட சேர்றது? நான் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிறேன். எந்த கட்சியோட சேர்ந்து ஒழிக்க? எந்த கட்சியோட சேர்ந்து நான் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கிறது? அது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ரெண்டாவது, நான் ஒரு கட்சியோட போய் நான் கூட்டணின்னு சொல்லி சேர்ந்துட்டேன்னா அதோட என் கட்சி முடிஞ்சு போச்சு, என்னோட கொள்கையும் முடிஞ்சு போச்சு. ஏன்னா கொள்கையில நீங்க சமரசம் பண்ணி தான் நீங்க கூட்டணின்னு ஒரு விஷயத்துக்கு நீங்க போக முடியும். நான் தனிச்சே நின்னுக்கிறேன். மக்கள் வந்து ஒரு நாள் என்ன தேடுவாங்க. எப்ப தேடுவாங்க? ஸ்ரீலங்கால நடந்த மாதிரியோ, நேபாளில நடந்த மாதிரியோ, ஒரு சாப்பாடு இல்லாம வாழ முடியாது, இதெல்லாம் வந்து நம்மளோட ஏமாத்துன்ட்டு ஒரு புரட்சி வரும் தெரியுமா? மக்களுக்கு இது வரைக்கும் வாழ்ந்த மாதிரி இனிமே வாழக்கூடாதுடா அப்படின்ட்டு எல்லா மக்களும் யோசிச்சாங்க. 8% பேர் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. இது வரைக்கும் நம்ம இருந்த மாதிரி இனிமே இருக்கக்கூடாது அப்படின்னு 8% பேர் யோசிச்சாங்க. அந்த 100ல 8 பேரை மாத்திட்டோம். இன்னும் நாங்க வந்துட்டு இன்னும் ஒரு 20 பேரை மாத்திட்டா நாங்க ஆட்சிக்கு வந்துடுவோம். கரெக்டா? இப்ப போயிட்டு நான் அவசரப்பட்டு நான் ஒரு கட்சியோட போய் கூட்டணி வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கரைஞ்சிருவோம் அந்த கட்சி. ஏன்னா அவரை எதிர்த்து பேச முடியாது. அவர் ஊழல் செஞ்சாருன்னா நாங்க அமைதியா தான் இருக்கணும். ஏன்னா நாங்க கூட்டணி தர்மம்னு ஒன்றை காப்பாற்றணும். புரியுதா? நான் எந்த கொள்கைக்காண்டி நான் அரசியலுக்கு வந்தேனோ நான் அதை விட்டுட்டு நான் கட்சியை காப்பாற்ற போயிடுவேன். இது ஒரு இடிப்பாறை இல்லா ஏமாறா மன்னன் கெடுப்பாறை இல்லைனும் கெடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு அரசு தப்பு பண்ணும்போது அதை கேள்வி கேட்கறதுக்குன்னு ஒருத்தங்க வேணும். நாங்க அதை எடுக்கிறோம். ஒரு நாள் நாங்க அரசாங்கத்தை கையில எடுப்போம். இது வந்து தொலைவான பயணம் தான். இன்னும் 50 வருஷம் கூட எடுக்கலாம். ஆனா இது வந்து நடக்க முடியாது, சாத்தியமா இல்லாத பயணம் கிடையாது. இப்ப நான் போய் கூட்டணியில சேர்ந்துட்டேன்னா இந்த 5 வருஷத்துக்கு கரெக்டா இருக்கும். இவனும் நாளைக்கு எங்கேயோ ஒரு கூட்டணியில போய் காசு வாங்கிட்டு கூட்டணி தான் போவான் அப்படின்னு இருப்பாங்க. ஏன்னா அப்படி பண்ண பல பேர் வந்துட்டு மதிமுகவாகட்டும், தேமுதிகவாகட்டும், இவங்கெல்லாம் என்ன ஆனாங்கன்னு நீங்க பார்த்துட்டு தானே இருக்கீங்க. பெரிய கட்சிகள்கிட்ட சின்ன கட்சிகளோட கூட்டணி வந்துட்டு கரைஞ்சிரும். 16 வருஷமா மக்கள் வந்துட்டு இவன் வந்துட்டு தப்பு பண்ண மாட்டான், இவன் யாருக்கிட்டையும் கூட்டணி போக மாட்டான், இவன் நேர்மையானவன்ட்டு எங்களோட நிக்கிறாங்கல்ல. இதே இது வந்துட்டு அடுத்த 10 வருஷமும் நாங்க நிற்கும் போது மக்கள் கண்டிப்பா வந்து எங்க மேல நம்பிக்கை வச்சுதான் ஆகணும். இன்னைக்கு வேணா சொல்லிக்கலாம் நாங்க பாஜக காசு வாங்கணும், திமுக கிட்ட காசு வாங்கிட்டு தனியா நிக்கிறாங்க சொல்லிக்கலாம். ஆனா இன்னும் 10 வருஷம் கழிச்சு நாங்க அதே உறுதியோட நிற்கும் போது மக்களுக்கு எங்களை தவிர வேற ஆப்ஷன் இருக்கு. என்ன அடுத்த தேர்தலுக்கு அஜித்தை இறக்குவாங்களா? அதுக்கு அடுத்த தேர்தலில் சிவகார்த்திகே இந்த மாதிரி வந்துட்டு நடிகர்கள் வருவாங்க போவாங்க. பட் ஒரு கொள்கையோட இருக்க அரசியல் வந்துட்டு என்னைக்குமே மாறும். ஸோ த ஃபைனல் கொஸ்டின் இஸ், விஜய் வந்து அரசியலுக்கு வந்துட்டாரு.
அவர் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, தமிழ்நாட்டுல வந்து 2 கட்சி இடையில தான் போட்டி. ஒண்ணு டிஎம்கே, இன்னொன்னு டிவிகேங்காரு. ஒரு பக்கம் ஸ்டாலின் சார் வந்து என்ன சொல்றாருன்னா, இது வந்து தமிழகத்துக்கும் டெல்லிக்கான போட்டி அப்படின்னு சொல்றாரு. சரி, எல்லா கட்சியுமே வந்து அவங்களோட பெரிய கட்சியை தான் வந்து டார்கெட் பண்ணி வந்து பேசிட்டு இருக்காங்க. யாருமே வந்து சீமானுங்கிற இந்த நம்ம நாம் தமிழருங்கிற ஒரு கட்சி இருக்கிறத வந்து யாருமே கண்டுக்கிறது இல்ல. ஸோ ஆனா நீங்க தான் வந்துட்டு என்னன்னா மற்ற கட்சிகளோட வந்து இப்போ வந்து டாக் கொடுத்துட்டு இருக்கீங்க. இல்ல ஒரு போட்டின்னு வந்துட்டா 4 பேர் எதிர்த்து நிக்கிறாங்கன்னா 4 பேர் பண்ற தப்பையும் நம்ம சொல்லி காட்ட வேண்டிய சுச்சுவேஷன் தான். இல்ல என்னோட question என்னன்னா அவங்கள மாதிரி இது வந்து 2 பேருக்கு இடைப்பட்ட தேர்தல் தானா இல்ல வந்து நீங்க இது 2 பேருக்கான 2 கட்சிக்கான தேர்தலா நான் பார்க்கல, 2 கொள்கைகளுக்கான தேர்தலா பாக்குறேன். இப்ப திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்தாலோ, அதிமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்தாலோ, இல்ல புதுசா தாவைக்கு ஆட்சிக்கு வந்தாலோ தமிழ்நாட்டுல ஒரு மாற்றமும் இருக்க. அதே லஞ்சம், அதே ஊழல், அதே இலவசம், அதே மக்கள் கஷ்டம், வேலைவாய்ப்பின்மை, எல்லாத்துக்கும் வரி ஏத்தி இது பண்றது, மின்சார தட்டுப்பாடு, இப்படியே தான் இருக்க போகுது. இதுல வந்துட்டு மக்கள் வந்து புதுசா எதையுமே பார்க்க போறது இல்லை. ஆனா கொள்கை ரீதியாகவும் இம்ப்ளிமெண்டேஷன், அதாவது அதை எப்படி செயல்படுத்துதல் அப்படிங்கிற அந்த ரீதியாகவும் நாம் தமிழர் தனிச்சு நிற்குது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு தமிழ் தேசியமா திராவிடமா, இது இலவசமா இல்லை வந்துட்டு மக்கள் நலமா அப்படிங்கிற அந்த ஒரு இரு கொள்கைகளுக்கு இடையான போட்டி, அதைத்தான் நான் பார்க்குறேன். நான் வந்துட்டு 8.5% வந்து 2024 வாங்கியிருக்கோம். இந்த 2 வருஷத்துல நான் இன்னும் அதிகமா எத்தனை மக்களை வந்துட்டு நான் திருத்திருக்கேன், எத்தனை மக்கள்கிட்ட வந்து நாங்க போய் சேர்ந்திருக்கோம், எத்தனை பேர் வந்துட்டு இது சரியான அரசியல்னு நினைச்சிருக்காங்க அப்படிங்கிறத எங்களுக்கு உணர்த்துறதுக்கான தேர்தல். அதுபோக நான் உறுதியாக சொல்றேன், நாம் தமிழர் இந்த முறை கண்டிப்பா சட்டமன்றத்தில் உள்ள போகும். இவ்வளோ நேரம் எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் கட்சி வந்து இந்த தடவை வந்து பெருவாரியான தொகுதிகளை வந்து வெற்றி பெற்று தமிழ்நாட்டுக்கு வந்து நம்ம மேலும் மேலும் நல்லது வந்து பண்ணுறதுக்கு வந்து எங்களோட வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி.